பேசுகிறவங்க என்ன பேசுகிறாங்க, எவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்க, எவ்வளவு தரந்தாழ்ந்து அவங்க விமர்சனத்தை முன் வைக்கிறாங்கங்கிறதெல்லாம் பொறுத்து தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். எதுக்காக நம்ம இவர் மேலே வழக்கு போடுறோங்கிறத பொதுமக்கள் மத்தியில் உள்ள வைங்க, கொண்டு வந்து வைங்க. அவங்களே நீ பண்ணது கரெக்டு தான் பண்ணி போடுவோம். இல்லாததையும் பொல்லாததையும் ஒரு அருவருப்பாக மக்கள் நினைக்கணுங்கிறதுக்காக கிரியேட் பண்ணுறாங்க. அது எப்படி பத்திரிகை சுதந்திர கணக்கில் 6 மாதம் அமைதியாக இருப்புன்னு சொல்லிட்டு 6வது நாளே ஆரம்பிச்சிட்டீங்களே அப்படிங்கிறாரு. இந்த ஆரம்பிச்சிட்டீங்களேங்கிறதுக்கு பின்னால் நிறைய பொருள் இருக்குது. ப்ரெஸ் மீட் என்ன இப்போ பிரதமர் வச்சாரன்னு அது கிடையாது. அவர் இங்கே வந்து பத்திரிகையாளர்கள் நேர்மையாக இருக்கிற பட்சத்தில் அவரும் வந்து அங்கே உட்காந்து பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் வர்றவங்க நியாயமான கேள்விகள், நேர்மையான கேள்விகளை வைக்காமல் வேறு ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் கேட்பாங்க, கோபத்தை கிளறுவாங்க. அதை வச்சு ஒரு வருஷம் ஓட்டுவாங்க திரும்ப திரும்ப. ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா இம்மிடியட்டாக 10 நாள்லையோ 20 நாள்லையோ 2 மாதத்துலேயே செய்ய மாட்டாங்க. அதுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க. இதுவே 1 லட்சம் பேருக்கு நீங்கள் போடணும்னா ஒரு மிகப்பெரிய மாநாடாக அது மாறும். அது தேவையில்லைன்னு அவர் நினைக்கிறாரு. இன்னொரு முறை எப்படியும் ஒரு வாக்கு கேட்க அங்கே போய் தான் ஆகணும். அவர் சொல்கிறாரு, நான் அவர்கிட்ட வந்து போய் ஆசீர்வாதம் வாங்க போனேன், அவர் என்கிட்ட எதையுமே கேட்கல, தொகுதிக்கு நல்லது செய்யுங்க, கரெக்டாக இருங்க, தவறு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாரு. யாரை பார்த்தாலும் அதுதான் சொல்கிறாரு. அவர் எந்த எம்எல்ஏக்கள் முதல்வரை பார்க்க போனாலும் அவர் சொல்கிற 3 முத்தான விஷயங்கள் இதுதான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ ஏதோ ஒரு விஷன் இல்லாமல் இந்த வார்த்தையை அவங்க சொல்ல மாட்டாங்கல்ல, அதை வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாராம். தவறே செய்யக்கூடாது, நீங்கள் மக்களுக்கு நல்லது மட்டுமே செய்யுங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு போல இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு விஷன் இருக்குது, இப்படிலாம் செய்யணும்னு நிறையா எண்ணங்கள் இருக்குது. அவர் கேட்ட மாதிரி கொஞ்சம் ஒரு 6 மாதமாக சும்மா இருங்களேங்கிறது தான். 6 மாதம் அமைதியாக இருப்புன்னு சொல்லிட்டு 6வது நாளே ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படிங்கிறாரு. அந்த ஆரம்பிச்சிட்டிங்களேங்கிறதுக்கு பின்னால் நிறைய பொருள் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்து பிரதமரை ஏன் 10 நிமிஷத்தில் சந்தித்தார், அந்த சந்திப்பு ஏன் 1/2 மணி நேரம் நீடிக்கலைங்கிற கேள்விகள் இருக்குது. அதற்கு ஒரு பதிலை அவர் சொல்லியிருக்கலாம். அதேமாரி வள்ளுவருக்கு காவியை பூசினது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு, அதற்கு வந்து ஒரு பதிலை சொல்லியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவர் சொல்லாமல் விட்டதும் நிறைய இருக்குது. அதை கொஞ்சம் அவர் அடுத்த மீட்டிங்களில் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி உடனுக்குடன் அதையும் வந்து மக்கள் மத்தியில் வச்சுட்டாருன்னா ஒரு சந்தேகம் வந்து இல்லாமல் இருக்கும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுகிற கலாச்சாரங்கிறது வேண்டான்னு நினைக்கிறாங்க. அவங்க கட்சியில் யாருமே அவ்வளோ பேசுகிறதில்ல, எல்லாருமே அவ்வளோதான் பேசுகிறாங்க. ஸோ அதில் நான் என்ன சொல்கிறேன்னா, எதெல்லாம் முக்கியமானதோ அதை மட்டும் டச் பண்ணிட்டு போனால் நல்லா இருக்குங்கிறது. அதாவது இப்போ இருக்கிற பொருளாதார வசதிக்கேற்ப ஒரு சலுகையை நாங்கள் பண்ணியிருக்கோம், இது மேலும் வந்து விரிவடைங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறார். இந்த வாக்குறுதிகளை இப்போ கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகளை எல்லா கட்சியுமே கொடுக்கும். ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா இம்மிடியட்டாக 10 நாள்லையோ 20 நாள்லையோ 2 மாதத்துலேயே செய்ய மாட்டாங்க. அதுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் டைம் எடுத்துப்பாங்க. இவர் கொஞ்சம் அவசரப்பட்டு அதை செய்கிறார். ஐயா, அதை செய்யக்கூட வேண்டிய அவசியம் இல்லை. 1 வருஷம் 6 மாதம் வெயிட் பண்ணி பொருளாதார விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் ஒன்று ஒன்றா செய்யலாம். யாரும் ஒரே நாளில் மொத்த வாக்குறுதி நிறைவேற்றுங்கன்னு வந்து நிற்க போகிறதில்ல. ஒன்று ஒன்றா நீங்கள் செய்யலாம். இப்போ கரண்ட்டு பில்லு விஷயமா ஒரு கையெழுத்து ஒன்று போட்டிங்க, ஓகே. அதுக்கப்புறம் உடனடியாக விவசாயிகள் கடனை ரத்து பண்ணணுன்னு என்ன இருக்குது, அதை இன்னும் கொஞ்சம் உட்காந்து எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துட்டு இப்போ பாருங்கள், இன்னொரு 1 வாரத்தில் நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறாரு வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன்னு. இப்போ இந்த வெள்ளை அறிக்கை வந்த பிறகு எவ்வளோ நிதி நிலைமை இருக்குதுன்னு மக்கள்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ தாங்க இருக்குது, அதுக்காக நான் இவ்வளவு பண்ணுறேன், இப்போதைக்கு இன்னும் ஒரு 6 மாதத்தில் நான் இதை வந்து சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவ்வளவு அவசரம் எதுக்குன்னு புரியல. பத்திரிகையாளர்கள் பொறுத்தளவுக்கு என்னென்னாங்க, இப்போ இங்கே எல்லாருமே வந்து நடுநிலைவாதிகள்னு நம்ம சொல்ல முடியாது. இது அழுத்தம் திருத்தமாக ஒரு மனசில் இருக்குது. இன்னொன்று பத்திரிகையாளர்கள்னு சொல்லிட்டு தொலைக்காட்சியில் உட்கார்ந்துருக்கிற பல பேருடைய விவாதங்களை அவர் கவனிக்கிறார். அப்போ ஏன் இவ்வளோ ஒன் சைடாக பேசுகிறாங்க, இவங்களுக்கு ஏன் நம்ம மரியாதை கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ளே வந்துடுச்சு அவருக்கு. ஸோ அதனுடைய விளைவு தான், அதாவது அரசு புரோட்டோகால்னு ஒன்று இருக்குது. அவங்களுக்கு என்ன இடம் கொடுக்கணுமோ பேசணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுறாங்க. பட் எல்லார்ட்டையும் பேசணுங்கிறத அவர் தவிர்ப்பதற்கு காரணமே இதுதான். ப்ரெஸ் மீட் என்ன இப்போ பிரதமர் வச்சாரன்னு அது கிடையாது. அவர் இங்கே வந்து பத்திரிகையாளர்கள் நேர்மையாக இருக்கிற பட்சத்தில் அவரும் வந்து அங்கே உட்காந்து பேசுகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. பட் வர்றவங்க நியாயமான கேள்விகள், நேர்மையான கேள்விகளை வைக்காமல் வேறு ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் கேட்பாங்க, கோபத்தை கிளறுவாங்க. அதை வச்சு ஒரு வருஷம் ஓட்டுவாங்க திரும்ப திரும்ப. அதற்கு அவர் இடம் கொடுக்க வேணான்னு நினைக்கிறாரு. அதில் ஒன்றும் தவறு இருப்பதான் எனக்கு. இனிமேல் அவர் போகிறதுக்கு என்ன இருக்குது? இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ ஒரு டைட் செக்யூரிட்டி, எந்த கஷ்டமும் இல்லாமல் போயிட்டு வந்தார். மக்களுக்கும் கஷ்டம் இல்லை. இப்போ நீங்கள் மக்கள் ஒரே இடத்தில் திரண்டு ஒருவர் மேலே ஒருவர் ஏறி மயக்கம் போட்டு விழுந்து அது பெரிய அளவு பிரபகண்டாகி அதெல்லாம் இல்லைல்ல. இப்போ என்னென்னா காவல்துறையை அவங்கள எங்கெங்கே நிறுத்தி வைக்கணுமோ நிறுத்தி வைக்கிறாங்க. ரொம்ப சேஃப்டியாக அவங்க வந்துட்டு போயிடுறாங்க.
அப்போ இந்த பிரச்சனை இனிமேல் அவருக்கு கிடையாது. அப்போ அவர் வந்து கிராமப்புறங்களுக்கு போகிறது, மக்களை சந்திப்பது, இதெல்லாம் கட்டாயமாக அவர் செய்ய தான் போகிறார். இன்றைக்கே மேடையில் எனக்கு உங்களை பார்க்குறத தவிர எனக்கு வேறு வேலையே கிடையாதுன்ட்டார். முழுக்க முழுக்க உங்களுக்காக சேவை பண்ணுவது தான் என்னுடைய வேலைன்ட்டார். சினிமாவும் விட்டு வந்துட்டார். அதுதானே அவர் செய்ய போகிறாரு. அப்போ நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் தேவையில்லை தான். இந்த 5000ங்கிறது தேவையில்லாத ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். பட் என்னென்னா இன்னும் வெயில் குறையல. இப்போ இவர் போனது 4 மணிக்கு பேச ஆரம்பிக்கிறாரு. பார்த்திங்கன்னா கடுமையான வெயில். அப்போ இந்த கூடாரம்ங்கிறது வந்து ஒரு 5000 பேருக்கு தேவையான அளவுக்கு தான் போட முடியுது. இப்போ இதுவே 1,00,000 பேருக்கு நீங்கள் போடணும்னா ஒரு மிகப்பெரிய மாநாடாக அது மாறும். அது தேவையில்லைன்னு அவர் நினைக்கிறாரு. இன்னொரு முறை எப்படியும் அவர் வாக்கு கேட்க அங்கே போய் தான் ஆகணும். ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் மக்களை அவர் பார்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் எல்லாத்துக்கும் நம்ம காரண காரியத்தை கேட்டுகிட்டே இருக்க முடியாது. இப்போ 5000 பேர்னு அவங்க சொன்னாங்க, வந்தாங்க. இப்போ அதை வந்து இந்தியா முழுக்க இருக்கிறவங்க பார்த்துட்டாங்கல்ல. எதுக்கு அதை போய் அவ்வளோ பெரிய மல்லு கட்டிக்கிட்டு அவ்வளோ பேர் கஷ்டத்தை கொடுத்துட்டு? முதல் காரணம் அதுதாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ குழந்தைகளை கூப்பிட்டு வருவாங்க, பெண்கள் வருவாங்க. இந்த முறையும் வந்து குழந்தைகளை கூப்பிட்டு வராதிங்க, வயதானவர்கள் வராதிங்க, கர்ப்பிணிகள் வராதிங்கன்னு தீவிரமாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் வருவாங்க. அப்போ என்னத்துக்கு அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் வந்து இங்கேருந்து அவங்கள டெல்லிக்கு அனுப்புவதற்கு வாய்ப்பு இல்லை. அவருக்கு பக்கபலமாக இவங்க இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அவர் தூங்குகிற நேரம் போக பாக்கி நேரம்லாம் அவங்க பக்கத்துலேயே இருக்காங்க. அப்போ இவங்கள டெல்லிக்கு அனுப்பிட்டால் அவருக்கே ஒரு கை ஒடிஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் அதை அனுப்ப மாட்டார் நினைக்கிறார். இன்றைக்கி பாருங்கள், திருச்சி கிழக்கில் உங்கள் பகுதியை சேர்ந்த ஒருத்தர் தான் நிற்பாருன்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு வர்றாரு. நம்முடைய தொண்டர் தான் ஒருத்தர் அங்கே நிற்க போகிறாரு அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து திருச்சி கிழக்கில் அவர் நிற்பார், இவர் நிற்பாருன்னு ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கு வாய்ப்பு இல்லை. ஆர்வ கோளாறுல ஏதோ பண்ணுறான் அல்லது வெறுப்பில் பண்ணுறான்னு போயிடலாம். ஆனால் பத்திரிகையாளர்கள்னு சொல்கிற பல பேர் அதை பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த அரசு என்ன பண்ண போகுது அப்படின்னா, குறைந்தபட்சம் ஒரு வழக்கு போடுங்க. இப்படி அவதூறை கிளப்புறீங்களேன்னு ஒரு வழக்கு போட்டால் அவங்க அடங்குவாங்க. இன்றைக்கி நீங்கள் இதை விட்டிங்கன்னா நாளைக்கு இதை விட கொடூரமாக வேற ஒன்று இறக்குவான். அதுக்கு இடம் கொடுக்காதீங்கிறது தான் நம்முடைய தாழ்மையான வேண்டுகோள். பத்திரிகை சுதந்திரம்ங்கிறது வந்து வாய்க்கு வந்ததை பேசுகிறது பத்திரிகை சுதந்திரமா? அதில் ஒரு நியாயம் இருக்குல்ல. இல்லாததையும் பொல்லாததையும் ஒரு அருவருப்பாக மக்கள் நினைக்கணுங்கிறதுக்காக கிரியேட் பண்ணுறது இருக்குல்ல. அது எப்படி பத்திரிகை சுதந்திர கணக்கில் வரும்? அது கருத்து சுதந்திரமும் பத்திரிகை சுதந்திரமும் கிடையாது. அது வந்து கடைந்தெடுத்து அயோக்கியத்தனம். நீங்கள் நேர்மையான ஒரு கருத்தை ஒருத்தர் சொல்கிறாரு, அது வந்து அரசுக்கு ஊன் பண்ணுது, அவங்க போடுறாங்கன்னா கட்டாயமாக யார் வேணாலும் கண்டிக்கலாம், நாம் கூட கண்டிக்கலாம். ஆனால் பேசுகிறவங்க என்ன பேசுகிறாங்க, எவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்க, எவ்வளவு தரந்தாழ்ந்து அவங்க விமர்சனத்தை முன் வைக்கிறாங்கங்கிறதெல்லாம் பொறுத்து தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். அப்படி நீங்கள் எடுக்கிற பட்சத்தில் ஒன்றும் இல்லை. இப்போ கோயம்புத்தூரில் ஒருத்தன் மேலே ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க, அவனை அரெஸ்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் நமக்கு வந்து எதுக்கு பண்ணுறாங்க, ஏன் கருத்து சொல்லக்கூடாதா ஒருத்தர் அப்படின்னு தோணுச்சு. அவனுடைய வீடியோவை பார்த்த பிறகு இவனையே இவ்வளோ நாள் விட்டு வச்சாங்கன்னு நமக்கு தோணுச்சு. அப்போ போடுங்க. எதுக்காக நம்ம இவர் மேலே வழக்கு போடுறோங்கிறத பொதுமக்கள் மத்தியில் உள்ள வைங்க, கொண்டு வந்து வைங்க. அவங்களே நீ பண்ணது கரெக்டு தான் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி பேசுகிறாங்க பல பேர். நமக்கு ரொம்ப கோபமாக வருது. நீங்கள் யாரையுமே பேசக்கூடாது. அந்த பக்கம் முன்னாள் முதல்வர், துணை முதல்வர், இவங்களை பற்றி கூட பேசக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பேசுங்க, அரசியல் ரீதியாக பேசுங்க. அதை விட்டுட்டு தனிப்பட்ட முறையில் ரொம்ப அசிங்கமாக ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறது இருக்குல்ல, அதை அனுமதிக்கக்கூடாதுங்கிறேன் நான்.